ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கியும் மாநில அரசின் மீது நிதி சுமையை அதிகரிப்பதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க மத்திய பாஜக அரசு முயல்வதாகவும் அதற்கு அதிமுக துணை போவதாகவும் கூறி திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி பிடிஓ அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமை வகித்தார். திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தனசேகரன், மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். வேலம்பட்டி அஞ்சல் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் சீனிவாசன் தலைமை வகித்தார். நாகரசம்பட்டி டவுன் பஞ்சாயத்து தலைவர் தம்பிதுரை, மாநில குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, சிபிஎம் நிர்வாகிகள் சின்னசாமி, கடல்வேந்தன், காங்கிரஸ் பிரமுகர் சுப்பிரமணி, காவிரிப்பட்டினம் திமுக மேற்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் அசோக் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல காவிரிப்பட்டினத்தில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செங்குட்டுவன் தலைமையிலும், பர்கூரில் முன்னாள் திமுக எம்எல்ஏக்கள் சுகவனம், வெற்றி செல்வன் ஆகியோர் தலைமையிலும், ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, மத்தூர் உள்ளிட்ட 13 இடங்களில் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.